கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் இறுதியாக உள்ளது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இதை எபிசோடு 14 பார்ட் 2இல் டிஸ்கஸ் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜாவாவில் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, எப்படி அதை யூஸ் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். தி ஜாவா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஒன் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் மல்டிபிள் கண்டிஷன்ஸ். அதாவது மல்டிபிள் கண்டிஷன்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். இது இந்த ஃப்ளோ டயக்ராம் பார்க்க உங்களுக்கு எளிதாக புரியும். முதலில் இந்த ஃப்ளோ டயக்ராமின் படி கம்ப்யூட்டர் ஸ்டேட்மெண்ட் 1இல் உள்ளே நுழையுது. கேஸ் 1ஐ செக் பண்ணுது. கேஸ் 1 மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கும். இன்கேஸ் கேஸ் 1 மேட்ச் ஆச்சுன்னா கேஸ் 1க்கான ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். இன்கேஸ் கேஸ் 1 மேட்ச் ஆகலைன்னா கேஸ் 2ஐ செக் பண்ணும். கேஸ் 2 மேட்ச் ஆகலைன்னா அதற்கு அடுத்த கேஸை செக் பண்ணும். எந்த கேஸ் மேட்ச் ஆகுதோ அந்த கேஸுக்கான ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். இன்கேஸ் எந்த ஒரு கேஸுமே மேட்ச் ஆகலைன்னா டிஃபால்ட் கேஸுக்கான ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிளை ஜாவா ப்ரோக்ராமில் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வீக் டே நம்பரை யூஸ் பண்ணி வீக் டே நேமை கால்குலேட் பண்ண பயன்படுது. அதாவது வீக் டே நம்பர் 1 வீக் டே நேம் மண்டேயை குறிக்கும். அதே போல் வீக் டே நம்பர் 4 வீக் டே நேம் தேர்ஸ்டேயை குறிக்கும். இந்த எக்ஸாம்பிளில் மெயின் மெத்தடை எழுதி வேரியபிளுக்கு இன்ட் நம்பர் ஈக்குவல் டு 4 என்று வேல்யூவை அசைன் பண்ணுறோம். அடுத்த வரியில் ஸ்விட்ச் ஆஃப் நம்பர் என்று ப்ரோக்ராம் எழுதி கொடுக்குறோம். முதலில் கேஸ் 1இல் கேஸ் 4 மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும். இந்த கேஸ் மேட்ச் ஆகலை. எனவே கேஸ் 1க்குள்ளே கம்ப்யூட்டர் என்ட்ரி ஆகாது. அடுத்து கேஸ் 2இல் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும். இந்த கேஸும் மேட்ச் ஆகலை. இதுக்குள்ளேயே என்ட்ரி ஆகாது. அடுத்து கேஸ் 3, இங்கேயும் மேட்ச் ஆகலை. இதுக்குள்ளேயும் என்ட்ரி ஆகாது. அடுத்து கேஸ் 4, இங்கே மேட்ச் ஆகுது. எனவே system.out.printlnல் தேர்ஸ்டே பிரிண்ட் ஆகும். அடுத்து பிரேக் கொடுத்ததால் சிஸ்டம் என்டையர் ஸ்விட்சை விட்டு வெளியே வந்துடும். இதை ப்ரோக்ராமை ரன் பண்ணி செக் பண்ணலாம். எதிர்பார்த்தபடி தேர்ஸ்டேன்னு அவுட்புட் கிடைக்குது. இந்த எக்ஸாம்பிளில் கேஸ் 1இல் இருந்து கேஸ் 6 வரை ப்ரோக்ராம் எழுதியுள்ளோம். இன்கேஸ் கேஸ் 10ன்னு கேஸை எழுதி ப்ரோக்ராமை ரன் பண்ணினால் கேஸ் 10 எதனுடன் மேட்ச் ஆகாது. டிஃபால்ட் வேல்யூ நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் ஸ்விட்சுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இத்துடன் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கான டிஸ்கஷன் முடிவடைகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.